ஹாய் காய்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து என்எஃப்டிஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது ஆஷ்டிப்ஸ் லைப்ரரி வச்சு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் இமேஜஸ் வச்சு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் ஆஃப் என்எஃப்டிஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த என்எஃப்டிஸை எப்படி வந்து பிளாக் செயினில் டிப்ளாய் பண்ணுறது, காயினெக்ஸ் ஸ்மார்ட் செயின் இதில் வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் காயினெக்ஸ் ஸ்மார்ட் செயின் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ பெரிய ஃபீஸ் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ட்ரான்சாக்ஷனுமே. ஸோ கோடிங் வந்து கம்ஃபர்டபுள் வித் ஏற்கனவே இருக்க ERC 721 பேஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ காயினெக்ஸ் ஸ்மார்ட் செயினில் டிப்ளை பண்ணுறோம். ஸோ யா இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸும் இந்த ஜேசான் டேட்டாவும் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இமேஜஸை வந்து நம்ம வந்து பியர் டு பியர் நெட்ஒர்க், அதாவது வந்து டீசென்ட்ரலைஸ் நெட்ஒர்க்கில் வந்து நம்ம வந்து இதை ஹோஸ்ட் பண்ணோம். அதுக்கு வந்து பினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. பினாட்டாவில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அதாவது ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தீங்க, சைன் அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். அந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்ஸ் கேட்கும் மெயிலுக்கு. அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பின்னாட்டால் லாகின் பண்ணிடுவீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணுறதில் ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரில் போயிட்டு ஆஸ்லிப்ஸ் ஃபில்லில் போயிட்டு இந்த இமேஜஸ் இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அப்லோட் கொடுக்கணும். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இதுதான் வந்து இந்த ஜாக் பூல் அப்படின்னு சொல்லி இருக்கிறதோட ஃபஸ்ட் இது. ஸோ இந்த சிஐடி தான் முக்கியம். ஸோ இந்த சிஐடி நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கோட் போட்டிருப்போம். அதில் வந்து இந்த லைன் 10 config.jsல வந்து லைன் 10ல் வந்து இந்த யூஆர்ஐ இருக்கும். இதை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். அதாவது ஐபிஎஃப்எஸ் :// போட்டு இந்த சிஐடி நீங்கள் இதில் காப்பி பண்ணணும். அந்த இமேஜஸ் நீங்கள் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுறதோட இந்த இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் இந்த ஃபைல் ரன் பண்ணுறதுனால ஓகே, இல்லைனா இன்னொரு கமாண்ட் தரேன் இந்த மட்டும் அப்டேட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இதை ரன் பண்ணலாம். அப்டேட் info.js ரன் பண்ணி நீங்கள் இது பண்ணிடலாம். அப்படி இல்லைனா config.js அந்த இது ஃபைலையும் வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இமேஜஸ் வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பினாட்டாவில் போயிட்டு நம்ம வந்து அப்லோட் போயிட்டு ஃபோல்டரில் போய் ஜேசானையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அதில் போயிட்டு இந்த ஜேசான் ஃபோல்டரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் வந்து இந்த ஜேசான். ஸோ அதுக்கு பேர் வைக்க சொல்லுவோம், நேம் பண்ண சொல்லுவாங்க. அந்த நேமிங் சும்மா நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த சிஐடி ஐடியும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்கே அப்படின்னா வந்து பிளாக் செயின், அதாவது ஸ்மார்ட் செயின், காயினெக்ஸ் ஸ்மார்ட் செயினில் டிப்ளாய் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெமிக்ஸ் ஐடி. ஸோ ரெமிக்ஸ் ஐடியில் போனதுக்கப்புறம் ஒரு ரெமிக்ஸ் ஐடியில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இந்த கான்ட்ராக்ட் வந்து ரைட் பண்ணும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து என்எஃப்டி ஸ்டைப்ஸ் என்எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஸோ அதையும் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து இங்கே கொண்டு வரணும். ஸோ நியூவாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெமிக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நிறையா காமிக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் அழுத்தி டெலிட் பண்ணால் போதும். அதை டெலிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபோல்டரோட ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து கான்ட்ராக்டுள்ள ஆசஸ் டோக்கன் யூட்டில்ஸு, ஆசஸில் ownable.sol, அப்புறம் இந்த டோக்கனில் ERC 721 3 ஃபைலு, எக்ஸ்டென்ஷனில் 3 ஃபைலு, யூட்டில்ஸில் 3 ஃபைல், ஒரு ஃபோல்டரு. அந்த ஃபோல்டர்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் என்ன ஃபைலோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதை கொடுத்து நான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னு ஓப்பன் கொடுத்தேன்னா அங்கே போயிடும். ஸோ அதை பண்ணும்போது கரெக்டாக அந்த லொக்கேஷனில் வச்சுருக்கணும். இந்த ஃபோல்டருக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த ஃபைல் என்னமோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து கம்பைல் ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எவ்வளோ காஸ்ட் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். என்எஃப்டிக்கு நான் இங்கே சும்மா கம்மியாக வச்சுருக்கேன், டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்ததுனால 0.05 சிடி, 0.03 வந்து ப்ரீ சேலு. மேக்ஸிமம் சப்ளை வந்து 39, மேக்ஸிமம் மின்ட் அமௌண்ட்டும் அதே 39. ஸோ டோட்டலாக எல்லாமே மின்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து எவ்வளோ இந்த அதாவது வந்து இந்த மின்ட் பண்ணி உங்கள் கிரியேட்டர் அட்ரஸ்க்கு எவ்வளோ கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இது. ஸோ இங்கே 39 கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 39 என்எஃப்டிஸ் வந்து இங்கே சென்ட் ஆகும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை கம்பைல் பண்ணீங்க. இதை கம்பைல் பண்ணதுக்கப்புறம் இங்கே போனீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இன்ஜெக்டட் வெப்3ல இருக்கணும். இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை நமக்கு வந்து காயினெக்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து எப்படி மெட்டாமாஸ்கில் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அது கரெக்டாக இருந்தால் தான் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இது காயினெக்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து மெட்டாமாஸ்கில் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் உங்களுக்கு கீழே லிங்க்ஸில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ இதை போட்டு கேஸ் லிமிட் கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. இது கொஞ்சம் இதாக மாட்டேங்குது. சில டைம் வந்து ஸ்டக் ஆகிடுது, ரிவர்ட் ஆகிடுது டிரான்சாக்ஷன், அதனால் வச்சுருக்கேன். பட் வந்து ஃபீஸ் கம்மியாக தான் எடுக்குது. காயினெக்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீஸ் கம்மி அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே டிப்ளாய் பண்ணுறதுல என்ன நேம் வேணுமோ என்ன நேம் வச்சுக்கலாம், சிம்பிள் என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேஸ் யூஆர்ஐ இந்த ஐபிஎஃப்எஸ் கோலன் // அதுக்கப்புறம் இந்த சிஐடி வந்து ஜேசான், இதுதான் நம்ம வந்து உங்களுக்கு சொன்னது. ஸோ இந்த ஜேசானோட அந்த இப்போ நான் அப்லோட் பண்ண ஜேசான் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு // ஃப்ரண்ட்டில் போடணும். பார்த்துங்க, // போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். ஸோ ட்ரான்சாக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 4.41 சிடி டோட்டலாக கேட்குது, எல்லாம் ஃபீஸ் கேஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து மின்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு ப்ரீசேல் இந்த காஸ்ட் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ அது அஃபெக்ட் பண்ணாத. ஸோ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிப்ளாய் பண்ணிக்கலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா டிப்ளாய் ஆயிரும். ஸோ நான் ஏற்கனவே இப்போ வந்து ஜேபின்னு சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் போயிட்டு சிஆர்சி coinex.net போயிட்டு டோக்கன்ஸில் போயிட்டு CRC721 கொடுத்தீங்க அப்படின்னா அது டிப்ளாய் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சக்ஸஸ்ன்னு காமிக்கும். க்ரியேஷனும் இந்த மாதிரி வந்து காமிக்கும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா. இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இந்த பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சப்ளை 39 நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் காமிச்சிருக்கும் நான் மூவ் பண்ணது. அப்புறம் ஹோல்டர் வந்து என்னோடய வேலெட்டோடது காமிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இப்போது என்னோடய வேலெட்டில் உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு 39 இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மெட்டாமாஸ்கில் போட்டுக்கலாம். அதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். அசட்ஸில் போயிட்டு ஆக்சுவலி என்எஃப்டிஸ் கிடையாது, டோக்கனாக காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து என்எஃப்டிஸ் வந்து காமிக்கும் மெட்டாமாஸ்கில் ஆட் பண்ணுறதுக்கு. அதை நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் நெக்ஸ்ட் லிங்க் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். எப்படி அந்த என்எஃப்டிஸ் பார்க்கலாம் அப்படின்னு. சிஎஸ்சி ஃப்ராக்ஸ்க்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, டோக்கன் ஐடி எப்படி வச்சு பார்க்குறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரிசீவ் கொடுத்துட்டு இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸும் அந்த டோக்கன் ஐடியும் கொடுக்கணும். இந்த டோக்கன் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இது வரும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம பினாட்டால ஹோஸ்டாக இருக்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். +1 PNG இந்த மாதிரி ஆன்லைன்லேயே இப்போ பியர் டு பியர்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சாலும் இதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அவங்க யார் நினச்சாலும் இதை வந்து இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பியர் டு பியரில் ஹோஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஆன்லைனில் எப்படி வந்து ஒரு வெப் மார்க்கெட் பிளேஸ் எப்படி உருவாக்கி இதை எப்படி வந்து மற்றவங்க வந்து மின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வேலெட்லேருந்து எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம் அதெல்லாம் கூட இதிலே பண்ணிடலாம். நீங்கள் வந்து இப்போ ரெமிக்ஸில் வந்து இப்போ நான் இங்கே வந்து மேக்ஸிமம் சென்டர் வந்து இங்கே ஒரு 10 வச்சுட்டு டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிப்ளாய்ட் கான்ட்ராக்ட் கீழே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் போயிட்டு மின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு எந்த வேலெட் வேணுமோ அந்த வேலெட் கொடுத்து இந்த மின்ட் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் நடந்துடும்.
ஸோ அது வந்து இதை விட கம்மியாக தான் இருக்கும் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ். அந்த மாதிரி நீங்கள் ட்ரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் வந்து எப்படி வந்து இந்த இதை வச்சு மெயின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.